சிறகடிக்க ஆசை எபிசோடு இன்னைக்கு நைட்டு என்ன நடக்குங்கிறத இப்போ பார்த்துடலாமா? பவானி தனக்கு பிடிச்ச பையனோட வீட்டை விட்டு ஓடி போயிடுறா. பவானி அப்பாவும் அம்மாவும் தான் பொண்ணு இப்படி பண்ணிட்டாளே அப்படின்னு சோகத்தில் உட்காந்துருக்குறாங்க. முத்துவும் மீனாவும் பவானி அப்பாவையும் அம்மாவையும் கன்வின்ஸ் பண்ணுறக்காக வீட்டுக்கு போகிறாங்க. அத்தை, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் பொண்ணு பத்திரமா தான் இருக்கா. ஏன்னா உங்களுக்கு தெரியாமல் எந்த தப்பும் பண்ண மாட்டா. இப்போது கல்யாணத்துக்கு நீங்கள் ஒத்துக்கல இல்லையா, அதனால தான் அவளோட ஃப்ரெண்டு வீட்டில் சேஃபாக இருக்கிறான்னு மீனா சொல்ல, அதுக்கு பவானி அவங்க அம்மா சொல்லுவா, என்னதான் இருந்தாலும் நாங்கள் பிடிச்ச பையனை தானே கல்யாணம் பண்ணணும். நாங்கள் அவளுக்கு நல்ல பையனை பார்த்து வச்சுருந்தோம். இந்த காலத்தில் என்னென்னமோ நடக்குதுமா, அதனால தான் எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அதுக்கு முத்து சொல்லுறான், இதெல்லாம் பொண்ணுங்க சாதாரணமாக பையனை லவ் பண்ணுறதில்ல. அவன் யார் எப்படி என்னங்கிறத தெரிஞ்சு தான் லவ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பசங்களும் பொண்ணுங்களை விவரத்தை தெரிஞ்சு தான் கல்யாணம் பண்ணுறாங்க. முதல்ல தான் அப்படியெல்லாம் நடந்துச்சு, இப்போல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. இன்ஸ்டாகிராம் ஐடியை பார்த்து பையன் எப்படின்னு பொண்ணு கண்டுபிடிச்சிட்றான். அதே மாதிரி பொண்ணு எப்படிங்கிறத பையன் கண்டுபிடிச்சிட்றான். எனக்கு தெரிஞ்சு இந்த 2 பேரும் நல்ல பொண்ணு நல்ல பசங்க தான். பவானி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, எந்த தப்பும் பண்ண மாட்டா, சரியான பையனை தான் பிடிச்சிருக்கா அப்படின்னு முத்து சொல்ல, அதுக்கு பவானி அம்மாவும் அப்பாவும், எங்களுக்கு ஏற்கனவே லவ் விஷயம் தெரியும், ஆனால் இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லாமல் ஓடி போயிட்டாங்க. நாங்கள் அவனுக்கு நல்ல பையனை தானே பார்த்து வைப்போம், ஆனால் இப்படி பண்ணிட்டாளே அப்படின்னு சொல்ல, அதுக்கு முத்து சொல்கிறான், இந்த காலத்தில் பொண்ணுங்களும் பசங்களும் சும்மா பார்த்தோன்னே லவ் பண்ணுறதெல்லாம் கிடையாது. பேசுகிறாங்க, பழகுறாங்க, அவங்களோட கேரக்டரை தெரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாத இன்ஸ்டாகிராமில் ஐடியை பார்த்தாலே பசங்க எப்படி பொண்ணுங்க எப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். பவானி, நான் சொல்கிறேன், பவானி வந்து நல்ல பையனைத்தான் லவ் பண்ணியிருக்கா, அவள் சாதாரண பையனையெல்லாம் லவ் பண்ண மாட்டா அப்படின்னு முத்து சொல்ல, அதுக்கு அவங்க அப்பா சொல்லுவார், என்னதான் இருந்தாலும் எங்களுக்கு கவலையாக தான் இருக்குது மாப்பிள்ள. சொந்தக்காரங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க சொல்லு. சொந்தக்காரங்க மூஞ்சில் நான் எப்படி தான் முழிக்கிறது. என்னோட பெரிய பொண்ணை கூட நான் அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ பவானி வேறு லவ் மேரேஜ். நான் எப்படி சொந்தக்காரங்க மூஞ்சியில் முழிக்கிறது? அவங்க எங்களை கேவலமாக நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு பரசு மாமா சொல்ல, அதுக்கு முத்து சொல்கிறான், சரி நீங்கள் சொல்கிற மாதிரியே நானும் கேட்குறேன். இப்போ சொந்தக்காரங்கிட்ட பவானிக்கு கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி 1,00,000 ரூபா கேட்டு பாருங்கள். எந்த சொந்தக்காரங்க கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். யாருமே கொடுக்க மாட்டாங்க. அதாவது அவங்க அட்வைஸ் தான் பண்ணுவாங்க, உதவின்னெல்லாம் வரமாட்டாங்க. கல்யாணங்கிறது பொண்ணுக்கும் பையனுக்கும் பிடிச்சி பண்ணணுமாமா அப்படின்னு சொல்ல, பவானி அப்பாவும் அம்மாவும் சரின்னு ஒத்துக்குவாங்க. சரி மாமா, நீங்கள் ஒத்துக்கிட்டது எங்களுக்கு சந்தோஷமாக போச்சு. இதே மாதிரி நாங்கள் பையன் வீட்டில் போய் பேசிட்டு வரோன்னு மீனாவும் முத்துவும் கிளம்பிடுவாங்க. அதே போல் பொண்ணு வீட்டில் இருந்து ப்ரௌன் மணி பவானி அப்பாவையும் அம்மாவையும் பார்க்குறக்காக வந்திருப்பான். சரின்ட்டு உள்ளே வரலான்னு நினைக்கும்போது, சரி நம்ம சம்மந்தி வீட்டுக்கு சும்மா போகக்கூடாது, பழம் பூ தேங்காய் எல்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு கிளம்பிடுவாங்க. முத்துவும் மீனாவும் பையன் வீட்டுக்கு உள்ளே போவாங்க. சார், என் பேர் முத்து, இது மீனா, இது மோகன் வீடு தானே அப்படின்னு சொல்ல, ஆமாம் இது மோகன் வீடு தான். சரி, நாங்கள் கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். உங்கள் மோகனும் எங்கள் வீட்டு பொண்ணு பவானியும் ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு மோகன் அவங்க அப்பாவும் அம்மாவும், ஐயோ என் பையனை இப்படி பண்ணிட்டாலே இந்த புள்ள அப்படின்னு சொல்ல, சார் பொண்ணை பற்றி தப்பாக பேசாதீங்க. பொண்ணுக்கும் பையனுக்கும் 2 பேருக்கு பிடிச்சிருக்கு. உங்கள் பையன் உங்கள் வீட்டில் சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டான். அதனால தான் 2 பேரும் ஓடி போகல, அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை எங்களை விட்டு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, என்னதான் இருந்தாலும் அந்த பையன் எங்கிட்ட சொல்லாமல் இப்படி போயிட்டானே அப்படின்னு மனோஜ் அவங்க அப்பா சொல்ல, மனோஜ் அவங்க அம்மா, என்னதான் இருந்தாலும் பொண்ணுங்களை இப்படி பண்ணக்கூடாதுங்க, எங்கள் வீட்டில் வந்து எங்கள் சம்மதத்தை கேட்கணும் இல்லையா அப்படின்னு கேட்க, அதுக்கு முத்து சொல்கிறான், சார் நீங்கள் ஒன்றும் காதலுக்கு எதிரி இல்லை சார் அப்படின்னு நிறைய டயலாக் பேசுவான். நீங்கள் காதலை அழிக்கக்கூடியவங்க கிடையாது, காதலை சேர்த்து வைக்கக்கூடியவங்க தான். நீங்கள் நல்ல பொண்ணை பார்த்துருப்பீங்க, ஆனால் இவனே ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணதுனால உங்களுக்கு கோபம் வருது சார். அது எல்லாருக்கும் வரும் சார், நீங்கள் கவலைப்படாதீங்க சார். உங்கள் பையன் நல்ல பொண்ணை தான் சார் காதலிச்சிருக்கிறான். அது இல்லாமல் எங்கள் பரசு மாமா வந்து ரொம்ப நல்ல மனுஷன் சார். எங்கள் அப்பாவும் பரசு மாமாவும் ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸு. அந்த குடும்பத்தில் நீங்கள் பொண்ணு எடுக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கோன்னு சார். நீங்கள் நிஜமாலுமே அவர் கூட வந்து பழகி பாருங்கள், ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி மனோஜ் அவங்க அப்பாவையும் அம்மாவையும் மனசு மாற்றி தட்டை மாற்றிடுவாங்க. சரி, நல்ல நாள் அன்னைக்கு நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம், நீங்கள் பரசு மாமா வீட்டுக்கு வாங்கன்னு சொல்ல, அதே மாதிரி ப்ரௌன் மணி பவானி வீட்டுக்கு போயிட்டு அங்கே அவங்களோட குடும்பத்தையெல்லாம் விசாரிச்சுட்டு மனோஜ் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, மாப்பிள்ள
அந்த குடும்பம் நல்ல குடும்பம் தான். பையன் நல்ல பொண்ணை தான் செலக்ட் பண்ணியிருக்கிறான். குடுக்கலாம் மாப்பிள அப்படின்னு சொல்ல, உடனே மனோஜ் அப்பாவும், அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு மீனா கிட்ட, "சார் நீங்க யாருன்னே தெரியாது. அவங்களுக்கு சொந்தக்காரங்க தான். ஆனா யாரோ நல்லா இருக்கணும்னு நெனச்சு நீங்க என்கிட்ட வந்து என் பையன கேட்டீங்க பார்த்தீங்களா? உங்க நல்ல மனசுக்காகவும், பரசு அவரோட நல்ல குடும்பத்துக்காகவும் என் பையன குடுக்குறேன் சார். நல்ல நாள் அன்னைக்கு நம்ம நிச்சயம் பண்ணிக்கலாம் சார்ன்னு" சொல்லிருவாங்க. அங்க மீனாவும், முத்துவும் அங்கிருந்து கிளம்பி போயிடுவாங்க. மனோஜ், ரோகிணி ஹோம் அப்ளையன்ஸ் ஷாப்ல இருக்கும்போதும் ஒருத்தன் உள்ள வந்து பொருளெல்லாம் பார்க்குற மாரி தேடிட்டு இருப்பான். அதுக்கு மனோஜ் கேட்பான், "என்னங்க பார்க்குறீங்க? ஏதாவது பொருள் வேணுமா? ஏசி வேணுமா? ஃப்ரிட்ஜ் வேணுமா? டிவி வேணுமான்னு?" கேட்கும்போது, "சார் நான் பொருள் வாங்க வரல சார். பொருள் விற்க வந்திருக்கேன்" அப்படின்னு மனோஜ் கிட்ட சொல்ல, "என்ன பொருள் விற்கிறீங்க? இங்கெல்லாம் விற்கக்கூடாது. நீங்க கிளம்புங்க. வாங்குறதுனா வாங்குங்க. இல்லைன்னா கிளம்புங்க" அப்படின்னு சொல்ல, ரோகிணி வந்து, "என்னங்க?" அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு அவன் சொல்லுவான், "நான் டாட்டூ போடுறேங்க" அப்படின்னு சொல்லுவான். ரோகிணி உடனே, "எனக்கு டாட்டூ போட்டுக்கிறேன்" அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ், "ஐயய்யோ வேண்டாம். டாட்டூ போட்டேன்னா கை வலிக்கும், காய்ச்சல் வரும். நீ தயவு செஞ்சு டாட்டூ போடாத" அப்படின்னு சொல்ல, ரோகிணி அவனை விடாம, "நான் டாட்டூ போடணும் போடணும்னு" சொல்லியே ஒரு டாட்டூ போட்டுக்குவான். மனோஜ் பிடிக்காத மாதிரி போய் ஒரு ஓரத்தில் நின்று ஒளிஞ்சிருந்து பார்ப்பான். அப்புறம் டாட்டூலாம் போட்டதுக்கப்புறம் ரோகிணி மனோஜை கூப்பிடுவான். "மனோஜ் இங்கே வா" அப்படின்னு கூப்பிட மனோஜ் வந்து பார்ப்பான். "கையில் என்ன இருக்குதுன்னு பாரு" அப்படின்னு சொன்னோன்னே மனோஜ் சொல்லுவான், "உங்கள் அம்மா பேர் எழுதியிருக்கிறியா?" "இல்ல" அப்படின்னு சொல்லுவான். "உங்கள் அப்பா பேர் எழுதியிருக்கியா?" "இல்ல" அப்படின்னு சொல்லுவான். "எதாவது டிசைன் போட்டிருக்கியா?" "இல்ல" அப்படின்னு சொல்லுவான். கடைசியில் ரோகிணி கையை காட்டும்போது மனோஜ்னு பேர் எழுதியிருக்கும். உடனே மனோஜ் கண் கலங்கி, "என் மேலே இவ்வளோ லவ் வச்சிருக்கிறியா?" அப்படின்னு சொல்லி 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு போவாங்க. அங்கே ரவி, ஸ்துதி, மீனா, முத்து எல்லாமே ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. மனோஜ், ரோகிணி வீட்டுக்கு வந்து விஜயா கிட்ட, "அம்மா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ்மா. ரோகிணி பாருமா என்னோட பேரை கையில் பச்சை குத்தி இருக்காமா" அப்படின்னு சொல்ல, விஜயா, "அப்படியா? காட்டு காட்டு" அப்படின்னு மீனா, முத்து எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. அதோட நாடகம் முடியுதுங்க.